இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பி செட்டப் மாலி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நாளாச்சுங்க நம்ம வந்து பார்த்து சன்லைட் டேரெக்டாக படுறனால பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் பச்சை கலரில் க்ரீனிஷ் ஆயிடுச்சுங்க. ஐயோ அதுக்கு நம்ம வந்து இப்போ சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வந்து குடத்துலேருந்து தண்ணி அள்ளிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகேங்க, மாப்பிள்ளையும் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட நம்ம வந்து பார்த்தா மீன் ஒன்றுமே இல்லைங்க. நிறையா மீன் இருந்துச்சு, இதில் குட்டிலாம் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், செத்து செத்து கிடக்கு. நம்மளோட மிஸ்டேக் தான். ரொம்ப நாள் ஆச்சு மேலே வந்து. இதனால் வந்து பார்த்தோம், ரொம்ப மீன் இல்லைங்க. நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம் வடிகட்டி எவ்வளோ மீன் இருக்குன்னு. கரெக்டாக க்ளீன் பண்ணும்போது பார்ப்போங்க. இருக்குமா என்னென்னு தெரிலங்க, நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க, இப்போ வந்து இது ரொம்பவும் அழுக்காக இருக்குங்க இந்த தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து ஓரமாக போட்டுடலாங்க. இப்போ பாருங்களேன், ஃபாக்ஸ் மணி பிளான்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அழுகி போய் கிடக்கு கைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. பாருங்களேன், எப்படி கலரே ஒரு பிளாக் ஆகிடுச்சிங்க, பிளாக் அண்ட் க்ரீனாக. எப்படி இப்படி ஆணுச்சுன்னா அது வந்து சூரிய வெளிச்சதுனால தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான பிளானே போட போகிறோம். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கையும் போடாங்க, லைக்கையும் போட்டாங்க. இங்கே பாருங்களா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோங்க. இந்த டப்பு செட்டப்பை க்ளீன் பண்ணுறது தாங்க ஒரு ரிஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை மரவணி க்ளீன் பண்ணிக்கிட்டு இது பண்ணணும். அதனால நம்ம வந்து சன்லைட்டு வராமல் இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம வந்து வைக்க வேண்டியது. வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி இப்படி ஆகாது. இப்படி நம்ம வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஆகுது. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்கையில இது என்னங்க இறால் மாதிரி ஒன்று ஓடுனுச்சுங்க. அது இதெல்லாம் கட்டக்குங்க இந்த டப்புக்குள்ளே. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வடிகட்டி மீன் இருக்கான்னு பார்த்தோம். ஒருத்த மீன் கூட இல்லைங்க. என்னமோ 2, 3 மீன் தாங்க இருக்குது. நம்ம விட்ட மீன்லாம் எங்கிட்டு போயிடுச்சு, மாயமந்திரம் ஆயிடுச்சுன்னே தெரில. சரிங்க, எல்லா கவலையும் விட்டுட்டு பஸ்லேருந்து நம்ம வந்து மீன் அவ்வளோக்க ஆரம்பிச்சிடும்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றி கழுவிடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து பஞ்சை போட்டு நல்லா கழுவிக்கிட்டேங்க. அதில் உள்ள போயும் தெளிய மாட்டேதுங்க. இங்கே பாருங்களேன், சொன்னால் நல்லா சொல்லுன்னு நான் வந்து கழுவுன்னு கழுவிட்டேங்க. பச்சை பச்சையாக ஊற்றிருந்துச்சு. அது ஒன்றா ஃபுல்லாக ஒரு 5 வாட்டையாக கழுவிருப்பாங்க. ஃபுல்லாக நான் கழுவிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப்பு போடாமல் தான் கழுவுவேன். சோப்பு போடாமல் அப்படியே நம்ம தொட்டியே நம்ம தானே கழுவுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு யோசிக்காமல் சரன்னு கழுவிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தேய்ச்சிக்கிறோம். சோப்புக்கு பதிலாக நல்லா நீங்கள் வந்து ஒரு 5 வாட்டை கழுவிக்கிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளது பாக்டீரியாஸ்கள்லாம் ஒட்டியிருக்கும். அதனால் சொல்கிறேன், ஃபுல்லாக கழுவிட்டேன். நான்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேங்க. பாருங்களேன், லாஸ்ட்டாக ஒரு வாட்டை ஃபுல்லாக ஊற்றிருப்பேன். ஊற்றிக்கிட்டு மரவணி நான் வந்து ஊற்றி கழுவிக்கிட்டே இருந்தேன். இதுதான் லாஸ்ட் வாட்டை. லாஸ்ட் வாட்டையே நான் வந்து ஃபுல்லாக ஊற்றி கழுவிட்டு கடைசியாக நான் வந்து இந்த டப்பை வைக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செட்டில் வைக்கலைங்க. நான் வந்து வேறு இடத்துல வைப்பேன். இதை பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை. ஓகேங்களா கைஸ், நம்ம வந்து கடைசியாக நம்ம இதை கழுவியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாலி செட்டப்பில் வச்சுருந்த டப்பையும் வந்து கழுவணும். அதுவும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒத்த மீன் கூட இல்லைங்க. ஒத்த மீன் கூட இல்லை. ஒரே மீன் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா மீனுமே எங்கே போச்சுன்னு தெரியல. கப்பி வச்சுருந்தோம், மாலி வச்சுருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நம்ம வந்து வாங்கணுங்க மீன்லாம். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் மீன் வளர்க்குறான். அவன்கிட்ட போய் நம்ம வந்து மீனை வாங்கணும். வாங்குகிற வீடியோ நான் வந்து கன்ஃபார்ம் போடுறேன் கைஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், இது அதுக்கு மேலே மோசமாக இருக்குங்க. இது வந்து ஒரு டப்புங்க, பெயிண்டிங் பாக்ஸு. இதுவும் நான் வந்து மீன் வளர்த்தேன். இது ரொம்பவும் பார்த்தாலே தெரியுங்க, ரொம்பவும் அழுக்காக இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், இப்படிலாம் பச்சை பச்சையாக வருதுங்க. பார்க்கும் போதே ஒரு மயம் ஆச்சு. சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவுறோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்காக வீடியோ தட்டி விட்டேங்க. பாருங்களேன், நான் மீன் வாங்குறதையும் சேர்த்துக்கொள்ளாம தான் இருந்தேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம லீவ் டயத்துலாம் அவன்கிட்ட போய் மீன் வாங்குவாங்க. அதனால் சொல்கிறேன், நான் சனி ஞாயிறு எப்படியா போகும்போது நான் வந்து உங்களுக்கு மீன் வாங்குகிற வீடியோ வந்து நான் போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக கழுவிட்டோம். இங்கே பாருங்களேன், பச்சை கலர் பெயிண்ட் மாதிரி வருதுங்க. சாக்கடைக்கு மோசமாக வருதுங்க. நம்ம வந்து சரச்சு கழுவி விட்டாச்சு. அத்தையும் ரொம்ப போட்டு சொங்கின்னு கழுவிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்குலாம் மீன்லாம் வளர்க்க பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்கங்க. நான்லாம் மீன் வளர்ப்பேங்க, 10 நாள் தூக்கி வீசி விட்ருவேங்க. நான் கண்டுக்கிறவே இல்லைங்க. அதனால தாங்க இந்த இது. நான் இப்போயாவது நல்லா இந்த மீன்லாம் பார்த்துக்கணுங்க. ஓகேங்களா, நான் வந்து இன்னுமையாவது மீனை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். சரிங்க, நம்ம வந்து கன்ஃபார்ம் மீனை பார்த்துக்குறோம். டெய்லியும் நம்ம வந்து ஃபுட்டுலாம் போட்டு அப்படியே நம்ம வந்து அதை பராமரிக்கிறோங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக இதே நம்ம வந்து கழுவியாச்சு. நீங்களாம் மீன் வளர்க்குறீங்கன்னா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க இந்த டப்பு கழுவுறது. இதே மாதிரி நம்மள்ட்ட வந்து இன்னொன்று இருக்குது. அது வந்து ஏற்கனவே புதுசாக தான் இருக்குது. அதில் நான் ஒன்றும் எந்த மீனும் விடலை. அது குட்டி உள்ளான்னு வச்சுருந்தேன்.
பார்ப்போங்க. அப்புறம் வந்து இடத்த செட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம், கீழே உள்ள இடத்துல. அது என்னதுன்னா, இந்த மாடிக்கு பக்கத்தில் ஒரு இடங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் செட்டப் பண்ணலான்னு தான் இருக்கோம். இல்லைன்னா கீழே வச்சிடலாங்க. கீழே ஒரு புறா கூடு இருக்குது. அந்த புறா கூட எடுத்துகிட்டு வேணால் நம்ம வந்து அதில் வேணால் இப்போதைக்கு நான் வந்து இதில் வச்சுக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடமே இல்லை மாடியில். சன் படுறாப்புல தான் இருக்குது, படாத மாதிரி இல்லை. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப குப்பையாச்சுன்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் கூட்டிப்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு கேட் ஒன்று இருந்துச்சு, 2 கேட்டு. அந்த கேட்டை தூக்கி அதில் போட்டுட்டு, அது மேலே தார்ப்பாயை போட்டுடலாம்னா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கேட்டை, ஐயோ சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கேட்டை எப்படியே தூக்கிட்டு வந்துட்டேங்க. தூக்கி நான் வந்து எங்கே வைக்க போகிறேன்னா, அந்த இடத்துல வந்து அப்படியே சாச்சாப்பில் வைக்க போகிறேன். பாருங்க கைஸ், வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து வைக்கிறோம். நம்ம வந்து டைரக்ட் வாய்ஸ் கொடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப வேலையாக இருந்தோம். ஒரே ஒரு கேமராமேன் தான் இருந்தாப்புல, ரொம்பவும் சவுண்டாக இருந்துச்சு. அதை நம்ம தனியாக வாய்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா கைஸ், நம்ம வந்து எப்படியோ ஒரு கேட்டு வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு கேட்டு வைக்கணுங்க. அந்த இன்னொரு கேட்டு நம்ம வந்து அங்கே இருக்குள்ள இருக்குது. அதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதை வந்து இங்கே நாட்டிக்கலாம் கைஸ். நாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த கேட்டை தூக்கி வச்சாச்சு 2யுமே. வச்சுப்புட்டு நம்ம வந்து மேலே ஒரு தார்ப்பாய் போடணும். அந்த தார்ப்பாய் வந்து அந்த கட்டவுட்லாம் இருக்கும்ல, நம்மள்ட்ட தார்ப்பாய்லாம் அந்த கட்டவுட்டில் உள்ளதை வந்து நான் பாட்டுக்கு வச்சிட்டேங்க. அது மேலே போத்தி விட்டு அதை வந்து நான் இறுக்கி கட்டிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து சும்மா வைக்கிறேன். மீன்லாம் வாங்கினோடனே ஃபுல்லாக நம்ம வந்து இதில் வைக்கலாம். இதில் வந்து மழையும் படாது, அது இல்லாமல் வெயிலும் படாது, எதுவுமே படாதுங்க. அது பாட்டுக்கு இருக்குங்க. வெயில்னால் லைட்டாக படும், அவ்வளோதாங்க. டைரக்ட் சன்லைட் வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், மீன்லாம் இது இத்தினியோண்டு தான் இருக்குது, 2, 3 மீன் தான் இருக்குது. ஃபாக்ஸ் டெயிலாம் நம்ம வந்து சேகரிச்சுக்கிறோங்க. இப்போ நான் வந்து உள்ளாக 2 டப்பை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், 2 டப்பையும் தூக்கி உள்ளாக வச்சாச்சு கைஸ். இந்த 2 டப்பு தான் வைக்க முடிஞ்சிச்சு, அந்த பெரிய டப்பு வந்து வைக்க முடியல கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மீன் வாங்கையில் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் கைஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே கைஸ், பாய் பாய், டாட்டா.